பண்டாரம் பரதேசி அப்படின்ற சொல் எப்படி ஆயிப்போச்சுன்னா, இப்போ வந்து மேடு பள்ளம், ஏற்றத்தாழ்வு, இருப்பவன் இல்லாதவன் அப்படின்றதுக்கு குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் அது. ஒரு ஏற்றம் தாழ்வு, ஒரு மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் வசதியானவன் இல்லாதவன் சொல்ற மாதிரி பண்டாரம் பரதேசின்னு சொல்லப்பட்ட சொல் தான். உண்மையிலேயே அந்த அர்த்தத்துல தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பரதேசின்றவன் ஊர் ஊரா சுத்துறவன், கையில காசு இல்லாம அங்கங்க போய் தங்கி சாப்பிட்டுட்டு போறவன் பரதேசி. அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுக்காக அன்று பயன்படுத்திய சொல் இன்னைக்கு ஒரே பொருள்ல அழைக்கப்படுது அப்படின்றத இந்த கட்டுரையை வாசிக்கும் போது நமக்கு தெரியுது. இது மட்டுமல்லாம பரதேசிகளை தேசாந்திரிகள் அப்படின்ற பெயராலும் அழைச்சிருக்கிறாங்க. நெடுவழிகள்ல அவங்களுக்கு சத்திரங்கள், முன்னாடி கட்டுரைகள்லாம் சொல்லியிருக்கேன், சத்திரங்கள் வச்சு உணவு அளிச்சிருக்கிறாங்க. சில ஊர்ல எல்லாம் தம் ஊர்ல வந்து தன்னுடைய சத்திரத்துல, ஊர்ல இருக்க சத்திரத்துல யாராவது ஒரு பரதேசி சாப்பிடாம போனா தம் ஊருக்கே அவமானம் நினைச்சுலாம் சோறு கொடுத்ததாலாம் படிச்சிருக்கோம். ஆக